तत्पिष्णोर्भणमं भगवं तदा वस्तुन्दोरयः देवे वचक्षुरादतो तत्प्रातो विपण्यबोधात् कृपागं भक्तवन्दते विष्णोर्यत्परमं पदं पर्याभ्यानन्दरायाय सर्वसोमोदिरात्मवत्पर्वपदिं सर्वस्याभ्ये सर्वसुहृदे सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति. जय श्रीमन्नारायण. श्री विष्णु चित्त कुलनंदन गड्भवल्लीं श्रीरंगराज हरिचंदन योग दीक्षां साक्षा समां करुणयां कमलाभिभान्यां गोदावनन्य शरणौ शरणं प्रपद्ये. வராக கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சன்னதி. வராக கஷேத்திரம் இந்த கலியுகத்தில் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் 4 யுகத்தில் கிருதயுகத்தில் பூமி பிராட்டி இரண்யாட்சதன் கூட்டின்னு போனார். பெருமாள் வராக அவதாரம் எடுத்து கீழே பூமியில் போய் கூட்டின்னு வந்தார். திரேதாயுகத்தில் சீதாதேவி இருக்கே பூமியிலேருந்து அவதாரமானா. துவாபரயுகத்தில் யாரும் கிடையாது. கலியுகத்தில் ஆண்டாள் திருத்துலாச்சேரி கீழே அவதாரமானா. அப்பேற்பட்டதான கலியுகத்தில் நம்ம சொல்லுவோம், கலியுகத்தில் எல்லாமே அதர்மமான செயல் அப்படிங்கிறோம். அந்த அதர்மத்தை நமக்கு எப்படி போக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கா ஆண்டாள். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிள்ளையும் புவினில் தீசாகும் ஆண்டாள் சொல்லியிருக்கா. இப்போ நம்ம எல்லா கல்யாணம், நம்ம திருப்பதி வெங்கடாச்சலபதி கல்யாணம் பார்த்துருப்போம். எல்லா சுவாமியுடைய கல்யாணத்தில் என்ன பண்ணுவான்னா மாங்கல்ய தாரணம் ஆனதுக்கப்புறம் தான் மாலை மாற்றுவா. ஆனால் ஆண்டாள் கல்யாணம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டு மாலை மாற்றிட்டு தான் கல்யாணமே ஆரம்பிக்கும். இன்றைக்கி வரைய பிராமணாலாத்து கல்யாணத்தில் மாலை மாற்றினதுக்கப்புறம் தான் வைபவமே ஆரம்பிக்கும். ஏன் இந்த மாலை மாற்றினதுக்கப்புறம் கல்யாணம் ஆரம்பிக்கிறது அப்படின்னா, மாப்பிள்ளை காசி யாத்திரை போகும்போது மாமனார் வருவார், என்னுடைய இந்த பொண்ணை, இந்த கோத்திரத்தில் பிறந்த என்னுடைய பொண்ணை இந்த கோத்திரத்தில் பிறந்த பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி தரேன், மாப்பிள்ளை காசி யாத்திரை போக வேண்டான்னு கூட்டின்னு வருவாராம். அங்கே பிடிச்சி கையை கொடுத்துட்டாலே கல்யாணம் பண்ணக்கு சமானம். மாங்கல்ய தாரணம் பண்ணணும் அப்படிங்கிற நெசசரியே கிடையாது. ஆண்டாள் காலத்துக்கு அப்புறம் தான் மாங்கல்ய தாரணம்ங்கிற ஒரு வைபவமே வர்றது. ஏன்னா கன்னிய தானமாக ஒரு ஆண்மகன் 7-8 கன்னியை வாங்கிட்டார், தானமாக வாங்கிட்டார். ஒருவனுக்கு ஒருத்திங்கிற தாரம் ராமாயணத்துக்கு அப்புறம் இல்லை, நான் வாழ்ந்து காட்டணுங்கிறது தான் ஆண்டாள் மாங்கல்ய தாரணம்ங்கிற வைபவம். மெட்டி போடுற சம்பிரதாயம் கொடுத்தா. ஜென்ஸுக்கு மெட்டி போட்டுருக்கோம், நம்ம நிறைய ஆற்றுல போடுறோம், போடாமலும் இருக்கும், சம்பிரதாயம் கொண்டு வரோம். அதன் பிரகாரம் இப்போ மாலை மாத்திர வைபவம் நடக்க போகிறது. முதல் ஃபங்க்ஷனே மாலை மாத்திரை தான் ஆண்டாளுடைய கல்யாணத்தில். இந்த மாலை மாற்றினதுக்கப்புறம் ஊஞ்சல்னு சொல்லுவோம். எதுக்கு இந்த ஊஞ்சல் அப்படின்னா, பொண்ணு மாப்பிள்ளையும் அப்போ உட்காந்து காலை அலம்புறாளாம். மாப்பிள்ளைக்கு பாலாலை காலை அலம்பி மாப்பிள்ளைக்கு இருக்கே மெட்டி போட்டு மாப்பிள்ளை மணவரைக்கு அடைச்சிட்டு வரான். ஊஞ்சல் பாட்டாகும். அதற்கு அடுத்தபடியாக நம்ம அதிகமாக வந்திருக்கனால மாங்கல்யத்தை இங்கே கலச பூஜை ஆரம்பிக்கும் போது மகாசங்கல்பம் ஆனதுக்கப்புறம் மாங்கல்யத்தை எல்லாருமே தொட்டு கொடுக்க அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் தொட்டு நம்ம ஆற்றுல நம்மளை சார்ந்தவா பக்கத்தாகவும் ஏத்தாகவும் கல்யாணமாகாத கன்னியாப்பெண், கல்யாணமாகாத ஒரு ஆண் இருக்காங்கன்னா கல்யாணமாகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மாங்கல்யத்தை தொட்டு நீங்கள் தொட்டு கொடுத்ததுக்கப்புறம் மாங்கல்ய பூஜை, மாங்கல்யத்துக்கு அபிஷேகமாகும், கன்னியாதானம், மாங்கல்ய தாரணம், இது நடக்கக்கூடிய வைபவம். என்ன சுவாமி இது மாங்கல்ய பூஜை பண்ணக்கப்புறம் தொட்டு வாங்கக்கூடாதா? வாங்கக்கூடாது. மனுஷனுக்கு மட்டும்தான் ஒரு மனிதனை ஆசீர்வாதம் பண்ணலாம். தெய்வத்திட்ட ஆசீர்வாதம் மட்டும்தான் வாங்க முடியும். நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறதுக்குண்டான தகுதி நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம தெய்வம் கிடையாது. அதனால அந்த மாங்கல்யத்தை தொட்டு நம்ம வணங்கிக்கணும். அக்ஷதையும் தரமாட்டோம் நாங்கள். நான் அக்ஷதை தரதுங்கிறது நம்ம சேர்க்குற நேரத்தில் நம்ம கிடையாது. அவள் தான் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். நம்ம நல்லா இருக்கணும் தான் அவள் கல்யாணம் பண்ணுறா. ஒரு 60ஆம் கல்யாணம் பண்ணுறோம், ஒரு 80 பண்ணுறோம், ஒரு 100 பண்ணுறோம், 120 4 கல்யாணம் பண்ணுறோம் பெரியவாளுக்கு அப்படின்னா, இந்த 4ம் நடந்தால் ஒரு திருக்கல்யாண உற்சவம் பண்ணதுக்கு பலனா. 4 கல்யாணம் பண்ணால் பெரியவா அப்படின்னா 120 வயசு முடிய இருக்கணும் பெரியவா. அந்த 120 வயசு முடிய பண்ணி வைத்தால் நமக்கு இருக்க ஒரு திருக்கல்யாணம் பண்ணதுக்கு உண்டான பலனா. இந்த திருக்கல்யாணம் பண்ணுறோம், இன்றைக்கி நமக்கு உண்டான அந்த பிராப்தம் கிடச்சிருக்கு சுவாமிக்கு. இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னா, ரெங்கநாதருக்கு உகந்ததான் துலா மாதம். துலா மாதம் இந்த வாரத்தோட கடைசி சுக்கிரவாரம், இந்த வாரம் சுக்கிரவாரம் கடைசி துலா மாதத்துடைய சுக்கிரவாரம், மாசாந்திர பூர்ண நட்சத்திரம் 3 சேர்ந்து வந்திருக்கு. இன்றைக்கி துலா மாதத்தினுடைய கடைசி மாசாந்திர வெள்ளிக்கிழமை, மாதத்தில் கடைசி பூர்ண நட்சத்திரம், துலா மாதத்தோடைய 3மே சேர்ந்து வந்து விசேஷமான நாள்.
அதனால் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கல்யாணம் ஆகணும், எல்லாரும் சகல சௌபாக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ மாலை மாத்தல் வைபவம் நடக்க போகிறது. சரிங்களா? மாலை மாத்தல் வைபவம் நான் மேலக்காரனா மாலை மாத்துதல் வாசிக்கலாண்ணா. மாலடைந்து மதியரங்கன் மாலை அவர்தன் மார்பிலே, மாலடைந்து மதியரங்கன் மாலை அவர்தன் மார்பிலே, மையிலாய் கையிலாய் மாமலர் கரத்தினாள், மையிலாய் கையிலாய் மாமலர் கரத்தினாள், ரங்கராஜனே அன்பர் தங்கள் நேசனே, ரங்கராஜனே அன்பர் தங்கள் நேசனே, ஆசை கூறி பூசுரங்கள் பேசி மேய்க்கு வாழ்த்திடு, ஆசை கூறி பூசுரங்கள் பேசி மேய்க்கு வாழ்த்திடு, அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கருத்தினாள், அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கருத்தினாள், மாலை மாற்றினாள் போதை மாலை சாற்றினாள், மாலை மாற்றினாள் போதை மாலை சாற்றினாள், மாலடைந்து மதியரங்கன் மாலை அவர்தன் மார்பிலே, மாலடைந்து மதியரங்கன் மாலை அவர்தன் மார்பிலே, மையிலாய் தையிலாய் மாமலர் கருத்தினாள், மையிலாய் தையிலாய் மாமலர் கருத்தினாள், ரங்கராஜனே அன்பதங்கள் நேசனே, ரங்கராஜனே அன்பதங்கள் நேசனே, ஆசை கூறி பூசுரங்கள் பேசி மேய்க்கு வாழ்த்திடு, ஆசை கூறி பூசுரங்கள் பேசி மேய்க்கு வாழ்த்திடு, அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கருத்தினாள், அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கருத்தினாள், மாலை மாற்றினாள் கோதை மாலை சாற்றினாள், மாலை மாற்றினாள் கோதை மாலை சாற்றினாள், மாலை மாற்றினாள் கோதை மாலை சாற்றினாள், மாலை மாற்றினாள் கோதை மாலை சாற்றினாள்.
यो देवावत्नो इदं विष्णुर्विचक्रमे प्रदौर्यां सन्तदामवै इदं विष्णुर्विचक्रमे त्रेधाय देवतं सम्मूढमस्य भागं सूरे